குரு பகவானை போற்றி, வராகி தாயை போற்றி. இப்பொழுது ஏற்பட்டுள்ள பருவநிலை மாற்றத்தை சரி செய்வது எப்படி? மாற்று வழி என்ன? இப்பூமியை காக்க ஒரு சில நல்ல வழிகள். இந்த வழிகளை பின்பற்றினாலே 60-70% இப்பூமியை பாதுகாக்கலாம். வீட்டுக்கு வீடு நீர் சேகரிப்பு மையம், சாக்கடைகள் இல்லா உலகம். எப்படி? வீட்டுக்கு வீடு நீர் சேகரிப்பு மையம். எப்படி? மழைநீர் சேகரிப்பு மையம் போன்றது. ஆனால் சில விஷயங்களை புகுத்தினால் பல நன்மைகள் ஏற்படும். ஒரு வீட்டில் குறைந்தபட்சம் 6 அல்லது 4 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு ஆளுக்கு குளிப்பதற்கு 1.5 குடம், சமைப்பதற்கு 1 குடம், சமையல் பாத்திரங்களை கழுவுவதற்கு 2 குடம், பாத்ரூமிற்கு 1 குடம், துணிகள் துவைப்பதற்கு 3 குடம் வீதம் 8 குடம் தேவைப்படுகிறது. ஒரு குடம் 20 லிட்டர் என்று வைத்துக்கொண்டாலும் 160 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். ஒரு வீட்டில் 6 அல்லது 4 பேர் என்று வைத்துக்கொண்டாலும் 4 பேருக்கு 600 லிட்டர் தேவைப்படுகிறது. இப்பொழுது இந்த 600 லிட்டர் தண்ணீரும் கிராமங்களில் பூமியில் இறங்குகிறது அல்லது சில மரங்களுக்கு செல்கிறது. நகரங்களில் எங்கு செல்கிறது? சாக்கடை வழியாக ஒரு இடத்தில் தஞ்சமடைந்து அபாயகரமான கொசுக்களை உற்பத்தி செய்கிறது. ஒரு வீட்டில் கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் 1000 லிட்டர் டேங்கை பூமியில் பதிக்க வேண்டும். 250 லிட்டர் கொண்டு மணலை கொண்டு நிரப்ப வேண்டும். அதாவது ஒரு சின்ன உதாரணம், இது டேங்க் 250 லிட்டர் கீழே மணல் 250 லிட்டருக்கு பொடி கற்கள் மறுபடியும் ஒரு 250 லிட்டருக்கு கொஞ்சம் பெரிய கற்கள், மேலே ஆரம்பத்தில் மேலே இருக்கிற இதில் காரா துணி அல்லது கடல் பஞ்சுகள், இப்படி 4 லேயரை போட்டு நாம் பண்ணிட்டோம்னா முதல் தண்ணி காடா துணி அல்லது பஞ்சில் இறங்கி அதுக்கு கீழே மணல் அல்லது மண்ணில் இறங்கி அதற்கு கீழே கற்களில் இறங்கி அதற்கு கீழே பொடி கற்களில் இறங்கி அதற்கும் கீழே மணலில் இறங்கும் பொழுது நாம் யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு மற்றும் பல வகை கெமிக்கல்கள் தடுக்கப்பட்டு சுத்தமான தண்ணீராக பூமிக்குள் இறங்கும். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கும் கீழே அதாவது ஒரு 10 இன்ச்சு பைப்பு கீழே பதிச்சு அதுக்குள்ளே இதே மாதிரி 4 லேயர் அல்லது 2 லேயர் 5 அடிக்கு மணலும் மீதி 5 அடிக்கு பொடி கற்களும் போட்டு நிரப்பி பூமியில் பதிச்சிட்டோம்னா அந்த தண்ணி பூரா கீழே இறங்கிடும். அப்படி கீழே இறங்குச்சுன்னா நம்மளுக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கும். பூமியில் இறங்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற புழு பூச்சிகள், சிறு செடி கொடிகள், மரங்கள் மற்றும் பல உயிரினங்களுக்கு தண்ணீர் ஒரு உயிர் ஆதாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பூமி அந்த இடத்த சுற்றி குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் தண்ணி இறங்குச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு வீட்டை சுற்றியும் ஒரு 30-40 அடிக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ 30-40 அடி குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த பூமி பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு 40 அடி 50 அடி 60 அடி குளிர்ச்சியாகும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் எத்தனை இடம் குளிர்ச்சியாகும், எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்படும். இதனால் பல நன்மைகள் இருக்குது.
அதே மாதிரி தான் பேக்கரி, ஹோட்டல்கள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் இங்கேயும் இதே போல் தான். ஒரு பேக்கரியில் ஒரு 3000 லிட்டர் தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 9000 லிட்டர் டேங்கை பூமியில் பதிச்சு அதுக்கு இதே மாதிரி ஒரு 4 லேயர்களை போட்டு பூமியில் இறக்கணும்னா சாக்கடைகள் இருக்காது. பூமி பூமிக்குள்ளே அந்த தண்ணி பூராமே இறங்கு. அந்த பூமிக்குள்ளே இறங்கும்போது கிட்டத்தட்ட அந்த இடமே சுத்தமாகும். இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மக்கள் மற்ற இதுகளுக்கு எதுக்குமே ஏற்படாது. மாறா சாக்கடைகள் இல்லா உலகம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, அரசாங்கம் தயவு செஞ்சு அரசாங்கங்கள் இந்த 1 ரூபாய் ஷாம்பு, 50 காசு ஷாம்பு, அப்புறம் இந்த தரமற்ற சோப்பு, அழுக்கு துணி சோப்பு, இவைகள் எல்லாமே தடை செய்யப்பட வேண்டும். இதற்கு பதிலாக நம்ம ரேஷன் கடைகளில் கதர்கடை சோப்புகளை இலவசமாக வழங்க வேண்டும். அல்லது காசுக்காவது குறைந்த விலைக்காவது நீங்கள் வழங்குங்கள். இதனால் கதர்கடை சோப்பு ஒரு ஒரு நுண்கிருமிகளுக்கு சத்துள்ளதாகத்தான் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வாங்கி அதை